குட் மார்னிங் சாம்பியன். நம்ம கூட சவுந்தரன் இருக்காரு. சவுந்தரன் ஃப்ரம் கேட் ஆஸ்பிரண்ட். ஸோ நம்ம கிட்ட அடியாபெட்டிக் ஸ்டீம் டர்பின் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதில் மாஸ் ஃப்ளோ ரேட் வந்து 20 kg/s சொல்லுவாங்க. இன்லெட் கண்டிஷன்ஸ் P1 என்ன கொடுத்துருக்காங்க? velocity 160 m/s, enthalpy 3200 kJ/kg, pressure is 3 Newton/mm², 3 MPa கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே வச்சுப்போம். Z1 = 0 = 10 meter. The outlet velocity will be 100 m/s, enthalpy 2600 kJ/kg, Z2 6 meter and P2 70 kPa. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் எழுதுறோம். என்ன எழுதிருக்கோம்? h1 + c1² + gz1 + q = h2 + c2² + q + gz2 + w. ஸோ இப்போ வந்து H1 வந்து வேல்யூ சப்மிட் பண்ணுறோம். 3200 இருக்குது, kJ/kg இருக்குது. ஸோ நம்ம என்னென்னா இது கிலோஜூலாக மாற்றுக்க 1000 ஆலை இங்கே மறக்காமல் 2 × 1000 போடணும். அது மறந்துடக்கூடாது. இ ட்ரான்ஸ்ஃபர் 0, ஏன்னா வந்து அடியாபெட்டிக் ப்ரெஷர் இ ட்ரான்ஸ்ஃபர் 0. ஜி வந்து 9.81. ஸோ டேட்டா பெருக்கிறோம். இப்போ ஒர்க் வந்து எவ்வளோ கிடைக்குன்னா 602.7 kJ/kg கிடைக்குது. பவர் கண்டுபிடிக்கணும்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்ட்டு ஒர்க் டன் போட்டோம்னா பவர் கிடைக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு 12054 kW வருது. அப்போ 12.05 MW. ஸோ இது வந்து நார்மலாக யூஸ்வலாக கேட்குற கொஸ்டின்ஸ் தான், திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின்ஸ். ஸோ இன்னைக்கு ஸ்டடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிட்டோம். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.